வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தய களி. இதில் நான் பிள்ளைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அந்த அளவில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி குழிக்கரண்டியில் உங்களுக்கு அளவு எடுத்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வெந்தயம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பிறகு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு நம்ம வெந்தயம் கூட போட்டு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வெந்தயத்தை கூட போட்டு கொடுத்துட்டோம்னா பிறகு சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு இப்படி தான் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு மோல்டிங்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் போட்டு மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லாட்டினா சக்கரை தூவி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வெந்தய கஞ்சி வெந்தய களி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம களிக்கு நைட்டே ஊற வச்சுக்கலாம். இப்போ நைட்டு 1 பங்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அரிசி, சாப்பாட்டு அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 5 மடங்கு எடுத்துக்கணும். நம்ம 1 2 3 4 5. அதாவது அளவு இந்த அளவு தான் எடுத்துக்கணும். நீங்கள் எதில் வேணால் அளந்துக்கங்க. இப்போ இதுவே நல்லா 2 பேர் சாப்பிட்லாம் இந்த அளவே. அதுக்காக இந்த அளவு நான் எடுக்கிறேன். நீங்கள் உலக்கில் கூட எடுத்துக்கலாம். உலக்கில் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க, நிறையா வந்துடும். ஒரு 100 கிராம் நம்ம எடுத்தோம்னா இவ்வளோ வந்துடும். அதனால் இந்த அளவே எடுத்து முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா 2 தடவை கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா கழுவிட்டு வந்துட்டேன், தண்ணியை வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். நைட்டு ஊற வச்சதை இப்போ காலையில் எடுத்து தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மீடியமாக இருக்குன்னா ஒரு மிக்சி ஜாரில் அதில் போட்டுக்கலாம். அரிசியும் வெந்தயம் ஊற வச்சதை ஒன்றா தான் அப்படியே போட்டுக்கணும் எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக நல்லா அரைச்சிக்கங்க. மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பொதுன்னு நல்லா அரைக்கணும். உங்களுக்கு நான் அரைச்சி காமிக்கிறேன். அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி இந்த ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். அதான் உடம்புக்கு சத்து. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வரக்குள்ளாட்டியும் இனிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இனிப்பு இது பனவெல்லம், அதாவது கருப்பட்டின்னு சொல்லுவாங்களே, அதுதான் நான் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவு போட்டுக்கணும். நம்ம அரிசி 5, வெந்தயம் 1 போட்டிருக்கேன். அதனால் இதுவும் அதே அளவு எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பனவெல்லம் வாங்கினோன்னே நல்ல அருவாமனையில் துருவி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி போடாதீங்க. மூடி போட்டாலும் கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த பூச்சிலாம் வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரவே வராது. நம்ம மூடி போட்டு வைக்கக்கூடாது எப்போதுமே. இப்படி வைக்காமல் இப்படி தான் வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் ஊற்றிக்கோங்க. இது கரையணும். கரைஞ்சி மண் தூசி போக நம்ம வடிச்சிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இதை அப்படியே கரையட்டும். நல்லா கொதிச்சு எல்லாம் கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு. இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். மையை அரைச்சிருக்கணும். எடுத்து வச்சிருந்த தண்ணியை ஊற்றி மிக்சி ஜார்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். நல்ல தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். டிஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் கிண்டும் போது கட்டி தட்டி வராது. ஒரு அடிகனமான வடை சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அப்படியே ஊற்றி கிண்டணும். இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கோங்க, கட்டி தட்டிப்பட்டு வராது. மாவு இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா கரெக்டாக வெந்து வரும். இந்த பாத்திரத்தை நல்லா அலசி ஊற்றிட்டு
அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும். ஹையில் வச்சிடாதீங்க, அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கிண்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இப்போயே பாருங்கள் உங்களுக்கு கெட்டிப்பட்டு வருது. இப்போ நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வருது. இனிமேல் நம்ம வந்து இந்த விஸ்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கையை வலிக்கும், மாற்றிக்கலாம். துடுப்பு வச்சுக்கலாம். துடுப்பு வச்சுக்கிட்டோம்னா கையே நமக்கு வலிக்காது. இந்த மாதிரி துடுப்பு கிடைக்குதுங்க, வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வத்தல் போட களி கிண்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இப்படி நல்லா எடுத்து விட்டு விட்டு நல்லா கிண்டுங்க. டக்குன்னு வெந்துடும். ரொம்பலாம் லேட் ஆகாது. ஏன்னா நம்ம அரிசி நம்ம 5 பங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும். வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்க வசி. முக்காப்பா தான் வெந்துருச்சு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு அவசியமாக போடணும். கசப்பை எடுத்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மாவு உங்களுக்கு வெந்த பதம் காமிக்கிறேன் பாருங்கள். கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இனிப்பு போட்டுக்கலாம். பனவெல்லத்தை அப்படியே நம்ம வடிகட்டி இதை ஊற்றிக்கலாம். இனிப்பெல்லாம் இது போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. அடுப்பெல்லாம் இப்போ நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இப்படியே நம்ம கிண்டி விட வேண்டியது தான். கட்டிலாம் விழுந்துடுன்னு பயப்படாதீங்க. கட்டி தட்டவே தட்டாது. நமக்கு நல்ல பதமாக வந்துடும். சிம்மில் வச்சு நம்ம கிண்டி விட வேண்டியது தான். இப்போ விஸ்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா ரெண்டும் இனிப்பும் இந்த வெந்தயமும் நல்லா சேர்ந்து வரும். விஸ்கு எல்லாம் அவசியமாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோ வசதியாக இருக்குது நமக்கு கிண்டுறதுக்கெல்லாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. ஊற்றி சேர ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த இனிப்பு வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதில் வந்து வெந்தயம் 1 பங்கும் அரிசி 5 பங்கும் போட்டிருக்கேன். இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் செய்கிறது. இது 4 பங்கு அரிசியும் 1 பங்கு வெந்தயமும் போட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி முதல்ல செஞ்சு கொடுங்க. அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. துளி கூட கசப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பனவெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அவசியமாக போட்டு கொடுங்க. போடும்போது வேகும்போது கிண்டிட்டிங்கன்னா தெரியாது அவ்வளோவா உங்களுக்கு. சிலர் வந்து நல்லெண்ணெய் வேணான்னு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க. இந்த மாதிரி கிட்டும் போதே போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. களி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அடியே பிடிக்கல உங்களுக்கு, நீட்டாக வந்திருக்குது. எடுத்துக்கலாம். நம்ம சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா அழகாக இறுகி வந்துடும். இப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு மோல்டிங்கில் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. இது மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவிக்கங்க. எப்போதுமே இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்போவே ஆசையாக சாப்பிடுவாங்க. வெந்தய களினே நினைக்க மாட்டாங்க. நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவசியமாக நாட்டு சக்கரையோ போட்டு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.